ஐயோ நீலவேணி, நீலவேணி, அப்பா, அப்பா, நீலவேணி செத்துட்டாளேப்பா. நீலவேணி, செல்லம்மா, 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 என்னம்மா சொல்லுங்க? ஐயோ செல்லம்மா, செல்லம்மா, ஐயோ 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 ஐயோ, ஆனாதையா குழந்தைகளை விட்டுட்டு போயிட்டியாப்பா. ஐயோ, இந்த நாட்டு பொம்பளை குழந்தைகளை வச்சு நான் என்னமா பண்ணுவேன்? பிறந்தோட நான் அவங்க ஆயிடுச்சுங்களே. என் பொண்ணும் செல்லம்மாவும் சாகிற வரைக்கும் நட்பா இருந்து இறந்துட்டாலும் அவன் மனசுல இருந்த வன்மம் கோபம் சாகவே இல்லை. நீலவேணியின் வாக்குப்படி எந்த கர்ம காரியங்களும் பண்ணாதனால அவ பிறப்பில்லாம அந்த கைலாச குடும்பத்தை பழிவாங்க அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனா செல்லம்மாவுக்கு எல்லா கர்ம காரியங்களும் பண்ணதுனால அவ அடுத்த பிறப்பு எடுத்திருக்கா ஆதிராவா. அழாத நாகவள்ளி, நம்ம பொண்ணு நம்ம கிட்ட வருவா. என் பொண்ணு நீலவேணி நிச்சயமா அவங்களை அழிப்பா, அழிப்பா, அழிச்சே தீருவா, அழிப்பா. ஏண்டங்க அண்ணம்மா, கண்ணு முடிச்சு பாருங்க. அண்ணம்மா, அண்ணம்மா, பாட்டிமா, இவங்க மயக்கமாயிட்டாங்க. அவளை எழுப்பாதம்மா, கொஞ்ச நேரம் காத்தோட்டமா அவ அப்படியே இருக்கட்டும். இவங்களுக்கு என்னாச்சு பாட்டிமா? எதனால திடீர்னு மயக்கமாயிட்டாங்க? ஆவிகளோட உக்கிரத்தை யாராலமா தாங்க முடியும்? நல்ல ஆத்மா இவ உடம்புல புகுந்து சோக கதை மொத்தத்தையும் சொல்லியிருக்கேன். அவ்வளோ பெரிய சுமைய இவளால தாங்கிக்க முடியல, அதான் மயக்கமாயிட்டா. இவங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது பாட்டிமா, எனக்கு பயமா இருக்கு. ஒன்னும் ஆகாது, அவளை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். கொஞ்சம் போனா அவளே எந்திரிப்பா. இவங்க பேசினதை கேட்டு எனக்கு பதட்டமா இருக்கு பாட்டிமா. என்னால நம்பவே முடியல. உங்க பொண்ணு நீலவேணிக்கு எவ்வளவு பெரிய கொடுமை நடந்ததா சொன்னாங்க. அது உண்மைதானா?